Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம egg fried rice எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் description boxல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. Fried rice செய்யறதுக்காக நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசியை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி அதில் சேர்த்து குக்காக விட்டுடலாம். இதில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரை இது நல்லா குக்காக விட்டுருங்க. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். நல்ல சூடு ஆறுறது வரை அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 4 எக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு இதை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கேரட், கொஞ்சம் கேபேஜ், பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது ஃப்ளேமை ஹையில் தான் வச்சுருக்கணும். மிக்ஸ் பண்ணதும் வெஜிடபிள்ஸை குக்காக விட்டுடலாம். தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% குக் ஆகிறது வரை அப்படியே விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆனதும் இப்போ நம்ம சாஸ் சேர்த்துடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இவ்வளோ சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துடலாம். வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்து மெதுவாக கிளறி விடலாம்.
சாதத்தை கிளறி விடும்போது அது ஒடியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பெப்பர் சேர்த்துடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்து இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.